ஜூலை 6 வாக்கு. இன்றைய இறை வார்த்தையின் பின்னணியில் நாம் அமைதி, மகிழ்ச்சி, சீடத்துவம் என்கிற செய்தியை பெற்றுக்கொள்ள அன்னையாம் திருச்சபை விரும்புகிறது. கடவுள் நம்மேல் பொழிந்திருக்கிற ஆசிரையும் நாம் கிறிஸ்துவின் மீது கொள்ள வேண்டிய நம்பிக்கையும் குறித்தும் நற்செய்தியில சீடத்துவத்தை குறித்தும் அதனுடைய அவசியம் என்ன என்பதையும் நாம் செய்தியாக பார்க்க முடிகிறது. கடவுளின் அன்பை, அவரது பராமரிப்பை, அவர் செய்யவிருக்கிற நன்மையான செயல்களை தாய்க்குரிய அன்போடு அரவணைப்பதையும் அதனால் அவர்கள் அடைகிற மகிழ்ச்சியையும் நாம் முதல் வாசகத்தில் செய்தியாக பெற்றிருக்கிற நிலையில் கடவுளின் அன்புக்கு எல்லையே இல்லை. ஒரு நேரம் வந்தபோது அவரது அன்புக்கு எல்லை காட்ட வேண்டிய கட்டாயம் இருந்தது. சிலுவையில அதை அவர் என்பித்தார். இப்படி தனது பேரன்பை வெளிப்படுத்தின ஆண்டவரேசனுடைய அன்பின் மிகுதியை கொண்டாடுவோம், மகிழ்ச்சி அடைவோம். அதே போல இன்றைக்கு சீடத்துவம் என்பது ஏதோ வெறுமனே நான் பணியாற்றுகிறேன் என்பது அல்ல. மாறாக இன்றைய நாளில இது ஒரு சவால் மிகுந்த சூழலில் நாம் விரைவாக எடுத்துச் செல்ல வேண்டிய ஒரு அவசர பணி. ஆகவே அதை உணர்ந்து கொண்டு, நற்செய்தியின் தீவிரத்தை உணர்ந்து கொண்டு, நாம் எதிர்காற்று என்கிற அந்த மிதிவண்டி மிதிப்பவன் கஷ்டப்படுகிறதை போல ஒரு எதிர்சூழலில் இன்று இந்த தேசத்தில் போய்கொண்டிருக்கிற வேளையில் இன்னும் அதிகமான ஜெபம், இன்னும் அதிகமான நற்செய்திக்கான அழுத்தம், இன்னும் அதிகமான அர்ப்பணிப்பு என்று ஒவ்வொருவரும் அவரவருடைய அடைத்தல் நிலைகளில் செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதை உணர்கிற போது அவர் சீடர்களுக்கு கொடுத்த ஆசி போல, நீங்கள் மகிழுங்கள், உங்கள் பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று நம்மை ஆசீர்வதிக்கிற அந்த ஆசிரை பெறுகிறவர்களாக நம்மையே அர்ப்பணிப்போம். வினாக்களாக, கடவுள் எனக்கு அளித்திருக்கிற மகிழ்ச்சியையும் அமைதியையும் பராமரிப்பையும் நான் உணர்ந்திருக்கிறேனா? இறைப்பணியாற்றிட எனக்கு கட்டாய கடமை உண்டு என்பதை உணர்ந்திருக்கிறேனா? சிந்திப்போம். ஆமென்.